ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ஷின்சானில் எப்பவும் போல ஒரு சூப்பரான எபிசோட் பார்க்க போகிறோம். நீங்களும் எப்பவும் போல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்பவும் போல வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல வெல்கம் டு டாப் டாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹாரி, ஷின்சான், கசாமா 3 பேரும் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹாரியும், நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இந்த இடம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. பக்கத்தில் இங்கே ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்குள்ள மக்கத்தான ஒரு மீன் இருக்கு. அந்த மீனை மட்டும் இன்னைக்கு நம்ம பிடிச்சிட்டோம், அவ்வளோதான், அடிச்சது ஜாக்பாட்டு, நமக்கு நிறைய ரிவார்டெல்லாம் கிடைக்கும்பாரு. உடனே கசாமாவும், சூப்பர் போங்க, என்னோட லைனா பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு, அவருக்கு நம்ம பிடிக்க போகிற மீனை நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பேன், அதுக்கப்புறம் அவர் என்ன பாராட்டுவார். நினச்சி பார்க்கும்போதே சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு கசாமா கனவு கொண்டுட்டு இருப்பான். இப்போ பக்கத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், கடைசி வரைக்கும் நீங்கள் கனவு தான் கண்டுட்டு இருக்கணும், உங்களை பார்த்தா மீன் பிடிக்கிற மாதிரி இல்லை, எலி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவானா. உடனே நம்ம ஷின்சானோ, ஐயா பயங்கரமாக ஜோக் பண்ணுறவரே, கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்கன்ட்டு சொல்ல புதுசாக இப்போ ஒருத்தர் என்ட்ரி கொடுப்பான். உடனே நம்ம ஹாரியும், நீயா, நீ தானே நிறைய மீன் பிடிக்கிற போட்டியில் கலந்துக்கிட்டு அதிலெல்லாம் முதல் பரிசு வாங்கின ஆளுன்பாரு. உடனே அவனும், அது நானே தான், உங்களுக்கு இப்போ இங்கே ஆறுதல் பரிசு கூட கிடைக்காது, வந்த வழியை பார்த்து போயிடுதுன்னுமா. உடனே கசாமாவும், டேய் அந்த பெரிய மீனை பிடிச்சி நாங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டு நாங்கள் தாண்டா பைஸ் வாங்க போகிறோன்ட்டு சொல்ல, உடனே அவனும், அப்போ உங்கள் தோல்வியை யாராலையுமே தடுக்க முடியாது, வாங்க 2 பேருமே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியும் இப்போ ஒரு குச்சிலேயே தூண்டில ரெடி பண்ணிட்டு அதுக்கு கருவோட பைட்டை வச்சு இவங்க தண்ணியில் தூண்டில போடுவாங்க. நம்ம கசாமாவை இப்போ அந்த ஆளோட தூண்டில பார்த்துட்டு, சார் நீங்கள் என்ன சார் இரும்புலெல்லாம் தூண்டி வச்சிருக்கீங்கன்ட்டு கேட்க, உடனே அவரும், தம்பி உனக்கு இந்த சிங்கம் தெரியுமாப்பா, அந்த சிங்கத்துக்கு பசிச்சுதுன்னா மானு முயலை தான் வேட்டையாடும், எலியெல்லாம் வேட்டையாடாதுன்ட்டு சொல்ல, உடனே கசாமாவும், நான் கேட்டதுக்கும் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, சே உங்ககிட்ட பேசி நான் 2 நிமிஷத்தை வீணாகிட்டேன்னு சொல்லிட்டு தூண்டில போடுவானா. அதுக்கு அடுத்து அவரும் தூண்டில போடுவார், ஆனால் கொஞ்சம் தூரமாக போட்டிருப்பாரு. பார்த்துட்டு நம்ம கசாமாவும், நீங்கள் எதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரத்தில் போட்டிருக்கீங்கன்னு கேட்க, உடனே அவரும், மீன் பிடிக்கிறவங்க மீன் மாதிரி யோசிக்கணும், எப்பவுமே தூண்டில கிட்டக்க போட்டால் மீன் மாட்டாது, தூரமாக போட்டால் தான் மாட்டோன்னு சொல்லி வாய மூடலை. கிட்டக்க போட்டால் நம்ம சின்சனுக்கு மாட்டிக்குமா, நம்ம சின்சனும் சூப்பராக பேணுவான். உடனே அவர் நம்ம சின்சனை பார்த்துட்டு, தூண்டில் போட்ட அடுத்த செகண்டே இவன் மீனை பிடிச்சிட்டான், இவனை என்னோட ஆப்பனண்ட்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது, ஆனால் இதில் முக்கியமான விஷயமே யார் அந்த பெரிய மீனை பிடிக்கிறான்றதுல தான் இருக்குது, அதை பார்ப்போன்னுவாரு. இவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே சின்சன் இன்னொரு மீனை முடிச்சிருவான். அவரும் அடடான்னுவாரு, அடடான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு மீனை பிடிச்சிருவான். நம்ம கசாமாவும் பார்த்துட்டு, சே இந்த சின்சன் பையன்கிட்ட நம்ம தோற்று போகக்கூடாது, நம்மளும் சீக்கிரமாக ஒரு மீனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு கசாமா வெறியாவான். கசாமா வெறியாகிறதுக்குள்ளே நம்ம சின்சன் 10 மீனை பிடிச்சி முடிச்சுட்டு இருப்பான். இப்போ அந்த ஆளும், தம்பி நீ பெரிய மீனை பிடிக்க ஆசைப்பட்டேன்னா உனக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், பெரிய மீன் எப்போவுமே இருட்டான இடத்துல தான் இருக்கும், அதாவது பெரிய பெரிய கல்லுக்கடியில் மறைஞ்சிட்டு இருக்கும், ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னுவாரு. உடனே நம்ம செஞ்சனும், கசாமா அங்கே ஒரு கல் இருக்கு பற்றியா, அந்த கல்லுக்கிட்ட தூண்டில போடுன்னு சொல்ல, நம்ம கசாமாவும், இப்போ பாடுறா சின்சான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூண்டில போடுவான். நம்ம கசாமா தூண்டில போட்ட உடனே அந்த இடத்துல மேகம் எல்லாமே அப்படியே இருட்டிட்டு வரும். கொஞ்ச நேரத்திலேயே மழை வரும்னு பார்த்தா மழை வராது. கசாமாவுக்கு ஒரு மீன் வந்துட்டு இருக்கும், அவன் தூண்டிலேயே ஒரு மீன் மாட்டியிருக்கும். அப்படியே மெல்லமாக பிடிச்சி இழுப்பான், ஒரு பெரிய கை மட்டும் வெளியே வருமா. அதை பார்த்து வந்தாலும் இதே தான், அதுதான் இந்த பெரிய மீனுன்னு. நம்ம கசாமாவும், எப்படி ஆச்சு இதை பிடிச்சி நம்ம நைனாக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுப்பான். தலை மட்டும் அப்படியே மேலே வருமா, பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அந்த மீனும் அதோட கையை யூஸ் பண்ணி அந்த தூண்டில கட் பண்ணி விட்டுட்டு அழகா திரும்பி தண்ணிக்குள்ளேயே போயிடும். கசாமாவும் வாடப்போச்சுன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கசாமா இதுக்கெல்லாம் மனம் தளர மாட்டான்னு சொல்லிட்டு திரும்பி தூண்டில போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நேரம் போயிட்டே இருக்கும், சாயங்காலமே ஆயிடும். இப்போ கலங்கி போயிருந்த தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக ஆரம்பிக்கும். நம்ம சின்சானும் நல்லா உத்து பார்த்துட்டு, அங்கே என்னமோ ஒன்று மின்னிட்டு இருக்கே நண்பா கசாமா, தண்ணிக்குள்ள ஒரு ஜாரு இருக்கு பாருன்னுவா. நம்ம கசாமாவும் பார்ப்பான், அந்த ஜாருக்குள்ளதான் அந்த பெரிய மீன் மறைஞ்சிட்டு இருக்கும். நம்ம கசாமாவும், சின்சான் இப்போ எப்படி இதை பிடிக்கிறான்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஜார்கிட்ட தூண்டில போடுவான். அந்த மீன் அந்த தூண்டில பிடிக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பான். நம்ம சின்சானும், நான் உதவிட்டுமாப்பான்னு கேட்பான். கசாமாவும், கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிடான்வான். உடனே சின்சானும் கசாமாவோட காதில் ஊதி விட்டுருவானா, இதுக்கு பேர் உதவியா, நீ எதுவுமே பண்ண வேணான்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவை அந்த மீனை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். இப்போ நம்ம கசாமாவுக்கு என்ன பயணம், லாஸ்ட் டைம் மாதிரி அந்த மீன் அதோட கையை யூஸ் பண்ணி அந்த தூண்டில கட் பண்ணி விட்டுருச்சுன்னா திரும்பவும் வர போயிடும்னு சொல்லிட்டு பயத்திலே இருப்பானா. உடனே இப்போ வந்தாலும் கடைசியில் இப்போ ஹீரோவோட என்ட்ரி.
நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு, அந்த ஆள் அவரோட தூண்டில சூறாவளி போல சுத்த விட்டு, அந்த நூல யூஸ் பண்ணி அந்த மீனோட கைய நல்லா கட்டி போட்டுருவாரு. இப்ப அந்த மீனால அந்த நூல கட் பண்ண முடியாது. அப்படியே புடிச்சு இழுக்க சொல்லுவாரு. நம்ப கசாமாவும் ஃபுல் ஃபோர்ஸ போட்டு அப்படியே புடிச்சு இழுப்பான். ஜெய்ஜென்டிக்கான மீனு அப்படியே வந்து கரை ஒதுங்குமா, இத பார்த்துட்டு நம்ம ஆளுங்கலாம் செதறிடுவாங்க. அடுத்து நம்ம ஷின்சானும் கசாமாவும் அந்த மீன ஒண்ணா கையில புடிச்சுக்கிட்டு, இவங்க ஃபோட்டோக்கு போஸ் குடுப்பாங்க. இவங்களுக்கு பின்னால அந்த ஆளும் நின்னுட்டுருப்பாரு. நம்ம ஹாரி இவங்கள சேத்தாப்புல அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோட, இந்த எபிசோட் வந்து முடியுது கைஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாடா பை பாய்.